ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 1 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் வந்துட்டு நல்லா கொதித்து நல்லா பாதி அளவுக்கு வற்றி வரணும். அந்த ஆடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்காதீங்க. அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வந்து இதை காசிக்கோங்க. இது ஒரு பக்கம் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேனில் வந்து நான் சூடுபடுத்தியிருக்கேன். அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து நெய்யின்னு பார்த்தா நம்ம இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். இதை விட அதிகமாக வேணும்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடான உடனே நம்ம வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 10 பாதாம் வச்சுருக்கேங்க, அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வேறு எதுனா நட்ஸு நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் விருப்பமான நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுப்படட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கலர்லாம் மாறி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே நெய்யில் வந்துட்டு நான் 1 கப் சேமியா எடுத்துருக்கேங்க. இது வந்து வறுத்த சேமியா தான் இருந்தாலும் இதை வந்து நல்லா இந்த நெய்யிலே வந்து நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து பாயசம் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பால் கொதிக்க வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா திக்காய் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியாவை சேர்த்துக்கோங்க. அந்த இருக்கிற நெய்யோடவே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் விட்டிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு அந்த சேமியாவும் வந்துட்டு நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், செக் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி 2ஆக கட் ஆகணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும், அதுக்காக தான். இப்போது 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அடுத்ததாக இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக வந்துட்டு நான் மில்க் மேட் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் வந்துட்டு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மில்க் மேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்து இல்லையா, அது கூடவே வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து பாயசத்தோட இனிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மில்க் மேட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெடிமேட் மில்க் மேட் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்தப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை எல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பாயசம் வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு நம்ம சூடாக சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம சில்லுனும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம்னு பார்த்தா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்பவே டேஸ்டான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.